ஐகேஸ் தமிழ் சண்டக்குழி நான் உங்களுக்கு சேலம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இளம் கோழி குஞ்சுகளுக்கு பொரித்து வந்த உடனே இயற்கை முறையில் நம்மளுக்கு வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு எந்த மாதிரி தண்ணி வைக்கணும், எதுக்காக நம்ம அதை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாரான வியூஸ் என்ன பார்க்கணும்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஆள்னு ஒரு பட்டனும் இருக்கும், அதையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோழி குஞ்சு வந்து முதல் நாள் வந்து பொரிச்சு வருதுன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி தண்ணி வைக்கணும், ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் வந்து பனை வெல்லை கொடுக்கலாம். பனை வெல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா நசுக்கி தண்ணியில் கலந்து முதல் நாள் நீங்கள் கோழி குஞ்சுக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு வந்து பனை வெல்லை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சர்க்கரையை கொட்டி தண்ணியில் நல்லா கலக்கி கரையிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம். அப்போ ரெண்டாவது நாள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புழு எப்படி உற்பத்தி செய்யுதுன்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நல்லது சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் ஆனால் தவிடில் செஞ்சால் வரமாட்டேதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ஒன்றும் தவிடில் செஞ்சு பார்க்கல. என்னோடய நண்பர் ஆனால் செஞ்சு பார்த்து எனக்கு அவருக்கு ஓகே சொன்னார். தவிடில் இதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன், முட்டை நிறைய ஊற்றினேன், அதனால் நிறைய எனக்கு புழுவெல்லாம் நீங்கள் சொல்கிற நாற்றை எதுவும் அடிக்கலை, ஆனால் புழு அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னார். நம்ம பண்ணி பார்த்தலாம் ஒரு நாள். நம்ம தவிட வச்சு பண்ணி பார்க்கலாம். நம்ம சாணத்தில் தான் இது வரைக்கும் பண்ணோம். 100% நம்ம ரிசல்ட் நம்ம இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். வீடியோவில் கூட முடிஞ்ச இந்த வீடியோவில் சைடில் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கோம் ப்ராசஸ்ஸு. இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு எடுத்துருவோம். புழுங்க நல்லா பெருசு பெருசாகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலாக இப்போ ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் அதே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு என்ன மெடிசன், இதுக்கு என்ன மெடிசன். அந்த நீங்கள் கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் தேடி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். சரிங்களா? ஆணிக்களை சரி பண்ணுவது, ஆர்டிவி எப்படி ஊசி போடுவதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும், நான் கடைசியாக போட்டிருப்பேன். சரிங்களா? சரி, இரண்டாம் நாள் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் தண்ணி. கோழி குஞ்சுகளுக்கு குளுக்கோஸ் கொஞ்சம் தண்ணியில் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக கொட்டி குளுக்கோஸ் கொட்டி நம்ம வைக்கிறோம். இதெல்லாம் ஏன் வைக்கிறோன்னா, அந்த இளம் கோழி குஞ்சுகளுக்கு அந்த சக்கரை தண்ணி, அதாவது அந்த வெள்ளம் போட்ட தண்ணி எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே வந்து அந்த எக்கு மஞ்சாமொழின்னு சொல்லுவோம், மஞ்சக்கருவு, அது வந்து அந்த கோழிக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போயிட்டு சீக்கிரம் கரையாது. அது கரைய வைக்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து அந்த வெள்ளம் வைக்கிற தண்ணியை கொடுக்குறோம். அந்த வெள்ளை வைக்கிற தண்ணியை குடிக்கும்போது அந்த உள்ளே போய் அந்த சீக்கிரம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த மஞ்சக்கருவை வந்து கரைச்சிடும். அது சீக்கிரம் கரைஞ்சால் தான் கோழி குஞ்சு வந்து பயங்கரமான வளர்ச்சி இருக்கும். அது வயிற்றுக்குள்ளேயே இருந்தால் கூட பிரச்சனை தான் வரும். சரிங்களா? அது கரையணும். அது கரைஞ்சால் தான் நல்லா கோழி குஞ்சு நல்லா பெருசாக பூஸ்டிக்காக ஒரு வாட்டர் சாட்டமாக சூப்பராக வளரும். இரண்டாவது நாள் இப்போ வந்து குளுக்கோஸ் தண்ணி வைக்கணும். அது குளுக்கோஸ் தண்ணி எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். குளுக்கோஸ் எனர்ஜிக்கோசம் நம்ம ரெண்டாவது நாள் வந்து குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து வைக்கிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி. அது எதுக்கு வைக்கிறோன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபுட்டு, அதாவது கம்பெனி ஃபுட்டு இல்லாமல் நம்ம கம்பு அரிசி ஏதோ ஒன்று நீங்கள் போகிறீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு அது செரிமானம் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஜீரக தண்ணி நல்லா, அதாவது நல்லா இடித்து கொஞ்சம் சுட தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு தண்ணியில், அதாவது வேறு தண்ணியில், நார்மல் தண்ணியில் கலந்து அப்படி டேரெக்டாக வைங்க. கோழிகளுக்கு கலந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கலந்து வச்சிங்கன்னா குடிச்சிடும். நோய் எதிர்ப்பு உண்டாகும், ஜீரணமாக சீக்கிரம் ஆகிடும் கோழி குஞ்சுகளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு நாளுக்கு இது தேவையான சொல்லிட்டோமா. நாலாவது நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் நீர், நாலாவது நாள் நீங்கள் மஞ்சள் கலக்கி வைக்கலாம். அதாவது மஞ்சள்னால் கடையில் வைக்க பவுடராக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கிடையாது. சரிங்களா? அந்த மஞ்சள் வந்து நீங்கள் வந்து அந்த கிழங்கா வைக்கும் பாருங்கள், அந்த கிழங்கா வாங்கிட்டு வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் அந்த பாக்கெட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு, நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது வந்து அந்த கிழங்கு தான் நல்லா இடித்து நம்ம ஒரு ஒரு டப்பாவில் கொட்டி நம்ம கோழிகளுக்கு அடிப்பட்டாலும் சரி தான், அட்லீஸ்ட் தண்ணியில் கலந்து வைக்கிறது. நம்ம யூடியூப் வீஸில் கூட நாங்கள் மேக்ஸிமம் அந்த இடித்ததை தான் யூஸ் பண்ணுவோம், கடையில் வாங்க மாட்டோம். அந்த தூளாக இருக்கிறத நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், சொல்ல விரும்பலாத, ஏன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் நாள் நான் முருங்கை சூப்பு வைக்கணும். நான் வீடியோவில் ஸ்க்ரீனில் சைடில் போகிறேன், நம்ம கோழிகளுக்கு வச்சோம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வாய் மூலியமாக சொல்கிறேன். அதில் நீ வீடியோவில் பார்த்தா கூட உங்களுக்கு புரியாது. அதில் என்ன நான் போட்டேன், எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சுருங்க. சுட வச்சுட்டு பிறகு அதை அப்படியே டிம்மில் வச்சுட்டு, நீங்கள் அதை சுட வச்சுட்டு டிம்மில் வச்சுட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு தேவையான பொருளாக எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஜீரகம் எடுத்துக்கங்க,
கொஞ்சம் வெந்தயம் எடுத்துங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, எத்தனை கோழி குஞ்சு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஜீரகம், அப்படி கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குன்னா இரும்பு சத்து. அப்படியே இரும்பு சத்து எப்படி சொல்கிறது, கோழி குஞ்சு அப்படியே துருன்னு இருக்குங்க, சூப்பராகிடும். நீங்கள் முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுனால முருங்கைக்கீரை நீங்கள் அதிகமாக சேர்த்தா கூட பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்து அதுக்கப்புறம் போட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் சீரகம் போட்டிங்களா, அதுக்கப்புறம் மிளகு அது ஒரு 5-6 போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இடிச்சிருங்க. நல்லா இடித்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சம் முடிஞ்சால் வெங்காயம் சின்ன வெங்காயம் 1, பூண்டு 1 போட்டுருங்க. சரிங்களா, முடிஞ்சால் பண்ணுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. அதை இதை போட்டு நல்லா இடித்து முருங்கைக்கீரை நீங்கள் அப்படியே குத்தி போட்டதாலும் சரி தான், நீங்கள் அப்படியே போட்டு கொதிக்க வச்சாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா குத்தி விட்டு போட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறு பூரா அப்படி டைரெக்டாக வந்துடும். நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சாறு பூரா அந்த தண்ணியில் இறங்கிடும். சரிங்களா, இதெல்லாம் இடித்து அந்த ஆல்ரெடி நம்ம சுட வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் திரும்ப கொட்டிடுங்க. கொட்டி அதில் கொஞ்சோண்டு ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதில் கொட்டி நல்லா ஒரு கலக்கி விட்டு அப்படியே நல்லா கொதிக்கிட்டேன்னு நல்லா கொதின்னு கொதிக்கும். கொச்ச பிறகு அதை நீங்கள் ஆற வச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்படி ரொம்ப நேரம் ஆகும், லேட் ஆகும் அது ஆறதுக்கு. அப்படி என்ன பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நார்மலாக வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கூட இதை கொஞ்சமாக ஊற்றி இதை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைங்க. டைரெக்டாக வச்சுன்னா பவர்ஃபுல்லான இது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மருந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா நார்மலாக சீக்கிரமாக ஆகிடும். கோழிகளும் கொடுக்கலாம் டைரெக்டாக, எந்த பிரச்சனையும் வராது கோழி குஞ்சுக்கு. தொடர்ந்து இதை நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் நிஜமாக சொல்கிறேன், இது கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு இறந்து போகிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. அப்புறம் சில கோழி குஞ்சு அப்படியே ரெக்க தொங்க போட்டுக்கிட்டு ஒரு நோஞ்சா மாதிரி இருக்குங்க, அப்படியே குடி ஓடிட்டே இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கோழி இழப்பு, அது ரெக்க தொங்குறது, அது வாய அப்படி திறந்து மூடுற பிரச்சனைலாம் வரும். சரிங்களா, அது ஆஸ்மா மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் 100% ரிசல்ட் தரும், கேரண்டி நான் தரேன். ஏன்னா என்னோடய கோழிங்களுக்கு நான் இதை தான் பண்ணுறேன். சரிங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, 6 நாளுக்கு வச்சுட்டு பிறகு இதை அப்படியே ரொட்டேஷனாக பண்ணிட்ட பிறகு 7ஆவது நாள் நீங்கள் கம்பல்சரி கோழி குஞ்சுங்களுக்கு குடல் புழுனிக்கம் செய்யணும். குஞ்சுங்களுக்கு 6 இல்லை 7 நீங்கள் இது கம்பல்சரி நீங்கள் 7ஆவது நாள் பண்ணலாம். இது 6 நாளைக்கு இந்த தண்ணி வச்சு முடிச்சிட்ட பிறகு 7ஆவது நாளைக்கு காலையில் கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்துட்டு, அதாவது 3 சொட்டு வைமரால் அல்பமர் மருந்து மாதிரி சொல்லிட்டேன். அல்பமர் மருந்தை நீங்கள் 3 சொட்டு, அதாவது 3 சொட்டு டைரெக்டாக நீங்கள் அந்த மருந்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை கொடுக்கணும். 3 சொட்டு அளவுக்கு எத்தனை கோழி வச்சுருச்சுங்களோ ஒரு கோழி 3 சொட்டு நீங்கள் காலை வேளையில் கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சிட்ட பிறகு 2 நாளுக்கு இடையில கேப் விட்டு 2 நாள் கேப் விட்டிங்கன்னா 4ஆவது நாள் திரும்ப ஒரு டைம் நீங்கள் 2 சொட்டு 3 சொட்டு நீங்கள் கோழி குஞ்சு கொடுக்கணும். வைமரல் மருந்து அல்பமர் மருந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வயிற்றுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம புழுக்கள் இருக்கும். சரிங்களா, அந்த புழுக்களை சாவடிக்கிறது மூலியமாக தான் நம்மளுக்கு வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி இருக்கும். நம்ம எந்த ஃபுட்டை கொடுத்தாலும் கோழிக்கு சாப்பிட்டு அந்த போதுமான புரட்சி சத்து பூரா அதுங்களுக்கே போகும். சரிங்களா, நம்ம புழுக்கள் வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த நம்ம என்ன தான் கண்ட்ரோல் ஃபுட்டு வாங்கிட்டு வச்சாலுமே அந்த புழுக்கள் தான் சாப்பிட்டு புழுக்கள் தான் வளருமே தவிர கோழி குஞ்சு நோஞ்சா மாதிரி தான் இருக்கும். கியூன்னு கத்திக்கின்னு அதை பண்ணிட்டு ஓடின்னு இருக்கும். அப்போ ஒரு 2 மாதத்து கோழி குஞ்சு 1 மாதம் கோழி குஞ்சு மாதிரியே தான் இருக்கும், வளர்ச்சியே இருக்காது. கம்பல்சரி நீங்கள் டிவார்மிங் 7ஆவது நாள் கம்பல்சரி பண்ணி ஆகணும். 7ஆவது நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி 7ஆவது நாள் கொஞ்சம் காலை வேளையில் ஃபுட்டு கொடுத்துட்டு பிறகு 3 சொட்டு, அதாவது தண்ணி கலந்து அல்பம் வர கொஞ்சம் 3 சொட்டு வாய்க்குள்ள ஊற்றி விட்டுங்க. 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் 4ஆவது நாள் திரும்ப ஒரு 3 சொட்டு கொடுத்துட்டிங்கன்னா வேலையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் 21 நாள் ரசோட்டா மருந்து கண்ணில் 1 சொட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரொட்டேஷனாக அதுக்கப்புறம் 50ஆவது நாள் கோழி குஞ்சு வந்துடும். 50 நாள் வந்துடும் கோழி. 50 நாள் வந்துட்டு பிறகு 2 நாளுக்கு முன்னாடி அதேமாதிரி திரும்ப குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிடணும் கோழி குஞ்சுகளுக்கு. அப்போ கோழி குஞ்சு நல்லா 3 மாதம் ஆகிடும், நல்லா வளர்ச்சி வந்துடும். அப்போ நீங்கள் 0.5 ml நீங்கள் தாராளமாக கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அதுலேயும் நீங்கள் தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். டைரெக்டாக எந்த மருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி உள்ளுக்கு கொடுக்குற மருந்தாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மருந்தோட பவரு அதிகமாக இருக்கும். நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்குறதுனா அது எதனா பின்வழியாக
ஏற்படுத்திடும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கலக்கிறோம். தண்ணி கலந்தால் அந்த மருந்தோட பவர் கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் கம்மியாகும் போது கோழி குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த மெடிசனாக இருந்தாலும் இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கோழி குஞ்சு டைரெக்டாக உள்ளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்த மருந்தாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொடுக்குறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மருந்தோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கோழி எஃபெக்ட் ஆகுறது 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை வந்து நான் எதுக்காக நான் இதை சொல்லிட்டு வரேன்னா, நான் இதை பண்ணிட்டு வர சொல்ல எனக்கு நிஜமாக சொல்கிறேன், கோழி இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரதே இல்லை. எதாவதுன்னா எப்படி எனக்கு கோழி இழப்பு வருதுன்னா, ஒன்று கோழி வச்சு மெரிச்சு சாவடிச்சிடும், அப்படின்னா கழுகு வந்து தூக்கிட்டு போயிடும், அப்படின்னா கீரிப்புல் வந்து தூக்கிட்டு போய்டும், இல்லை பாம்பு கடிச்சிடும். இந்த இயற்கை சம்மந்தமாக பிரச்சனை தான் எனக்கு வருமா தவிர, இந்த நோய் வந்து சாகுது, அதுவும் அம்மா வந்து சாகுது. என்கிட்ட வாங்குற கோழி குஞ்சு நம்மளுக்கு வந்து என்கிட்ட இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கோழி குஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அவங்ககிட்ட போன உடனே எப்படி சொல்கிறது, நம்ம எல்லா மெடிசனுமே நம்ம கம்பல்சரி போட்டு தான் அனுப்புவோம். நம்ம சொல்லிவிடுவோம், நம்ம மெடிசன் போட்டிருக்க வராது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு எந்த நோய் வராதுன்னு நம்ம சொல்லி தான் அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கோழியை வாங்கிட்டு போயிட்டாங்களா, அவ்வளோதான், 2000 கொடுத்து வாங்கிட்டு போயிடறாங்களா, கோழி குஞ்சு நல்லா வளர்ந்துருமோன்னு அப்படி நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கோழி குஞ்சு வந்து கம்பல்சரி நீங்கள் வாரம் 3 நாள் வந்து அதாவது பழைய ஸ்டோரில் தயிர் கலந்து கொடுக்குறதோ, அப்படி இல்லைன்னா சிங்காயத்தை பொடியை நரிஞ்சு அதில் தயிர் கலந்து கொடுக்குறதோ, அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் கலந்து கொடுக்குறதோ, ஏதோ ஒன்று குழுவிங்கான பொருளை நீங்கள் கோழி குஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அம்மா போடுற பிரச்சனை வராது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மெடிசன்லாம் சொல்லிட்டு வரோம் பார்த்தீங்களா, நீங்கள் வாரம் ஒரு முறை கோழி குஞ்சுகளுக்கு வெங்காயம் பொடியை அரிஞ்சு தயிர் கலந்து கம்பல்சரி கொடுங்க. நிஜமாக சொல்கிறேன், அம்மா போடுறது வாய்ப்பே இல்லை கோழி குஞ்சுகளுக்கு. என்கிட்ட அதை வாங்கிட்டு போகிறோம் நிறைய நண்பர்களுக்கு. பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் கோழி குஞ்சு எங்கள் வீட்டை வந்து வெறும் நைலாக தான் இருக்குது, எனி டைம் வந்து கூலிங் ஏரியாவில் தான் இருக்குது, ஆனால் அம்மா போடுது. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, கோழி குஞ்சு பொறுத்தளவுக்கு வெளியே அனல் காற்று அடித்தாலே போதும், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கி உடம்பு வந்து சூடாகிடுச்சுன்னா அம்மா கம்பல்சரி போடும். சரிங்களா? நம்ம என்ன தான் மெடிசன் கொடுத்தாலுமே நம்ம ஆல்ரெடி அம்மைக்கு போகிற தடுப்பூசி போட்டு தான் அனுப்புவோம் நம்ம. சரிங்களா? அப்படி அனுப்பிச்சாலும் கூட நம்ம உடல் நம்ம இப்போ நம்ம கூட தான் அதெல்லாம் வேணாம், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் சொல்லிட்டு போனால், நம்ம என்ன தான் தடுப்பூசி போட்டாலுமே சரி தான், நம்ம உடம்பு ஒழுங்காக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி ப்ராப்ளம் வருமோ அதே மாதிரி தான் கோழிகளுக்கும் நம்ம என்ன தான் மெடிசன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உணவு கொடுக்கணும். கோழிங்க அதிகமான சூடாகிடுச்சுன்னா கம்பல்சரி எந்த நோய் இருந்தாலும் அட்டாகும். இது வரைக்குமே என்னோடய கோழி கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் வந்தால் எனக்கு வந்து நிறைய நோய்கள் வந்தது, நிறைய பிரச்சனை வந்தது. ஏன்னா அப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, புதுசு. அதுக்கப்புறம் நம்ம குருநாதெல்லாம் சொல்கிற அதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு, உனக்கு எதுவுமே வராது, அப்படி அவங்க படிப்படியாக சொல்லி இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா என்னோடய குருநாதராக தான் காரணம். இது வரைக்குமே என்கிட்ட வந்து கோழி குஞ்சுகளுக்கு ஒன்று கூட நோய் வந்து செத்ததே வாய்ப்பே இல்லை. நோய் வந்து செத்துதுன்னா அதாவது எப்படி செத்துருக்குன்னா, ஒன்று நம்ம அதாவது கோழி குஞ்சுகளே வேறு இடத்த கொடுத்துருப்போம், நம்ம வழக்க கொடுத்துருப்போம். எப்பவுமே நம்ம லைனை நம்ம மட்டுமே வச்சுருக்க மாட்டோம், நம்ம டீம் ஆளுகிட்ட கொடுத்துருப்போம். அப்படின்னா யாருன்னு தெரியாமல் வெளியே எடுத்துகிட்டு போட்டிருப்போம். அப்படிக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டை வச்சுருக்கும் போது அதுக்கு எதனா ஒரு நோய் அட்டாக் ஆகி இறந்து போகும்போது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெளியே தானே கொடுத்து வச்சுருப்போம், அவங்க எந்த மெடிசனுமே போட்டுருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட கொண்டு வந்த பிறகு திடீர்னு ஏதோ ஒரு நோய் அட்டாக் ஆகிடுச்சுன்னா இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து ஃபால்ட் வந்திருக்கே தவிர, நம்ம வீட்டிலே பிறந்து வளர்ந்தது அப்படி நோய் வந்ததுன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம். வாரம் கம்பல்சரி நீங்கள் இது பண்ணுறீங்களோ இல்லையோ கூலிங்கான பொருள் இனிமே. ஏன்னா கோழி பொறுத்தளவுக்கு அது வந்து 24 நேரமும் சூடாகிட்டே தான் இருக்கும் கோழி. அப்படியே வெயில் அனல் காற்று அடித்தாலே போதும், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கி அப்படியே கோழி வந்து ஹீட் ஆகிக்கும். எப்பவுமே கூண்டு இருக்கிற இடத்த மர நிழல்ல வைங்க, கூலிங்கான இடத்த இருக்குங்க, கூலிங்கான இடத்த வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரம் 3 டைம் வந்து 3 நாள் ஏதோ ஒரு நாளில், ஆல்ரெடி 3 நாள் கூட வேணாம், 2 நாள் வச்சு நீங்கள் வெங்காயம் நல்லா அரிஞ்சு தயிர் கலந்து போடலாம். போட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, சுக்கா வியாதி வராது, எந்த பிரச்சனையுமே நோயே கொஞ்சம் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் செயற்கை முறையில் இப்போ நான் மாடி மேலே வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டேன், ஓகே, நான் மாடி மேலே வச்சுருக்கேன், கோழி வளர்க்கணும் முடியணும், அதுக்கு என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சி டெட்ராசைக்ளின் ஒரு பவுடர் இருக்குது, நான் அதையும் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கலக்கி வைக்கணும். சரிங்களா? நான் வந்து ஃபோட்டோ வந்து சைடில் போடுறேன், அதுலேயும் நீங்கள் கம்பல்சரி வாரம் ஒரு டைம் நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு சரி தான், பெரிய கோழிகளுக்கும் இந்த ஆக்சி டெட்ராசைக்ளின் பவுடர் இருக்குது. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 1% அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வைக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வச்சுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிட்டு இருக்கும். சரிங்களா?
இதையும் வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாளில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. கோழி குஞ்சுகளும் கொடுக்கலாம், பெரிய கோழிகளும் கொடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் தண்ணி அதாவது கோழிகள் வைக்கிறனா வாரம் ஒரு டைமு இந்த இந்த வந்து இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கலக்கி வைங்க. நான் ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ போடுறேன். சரிங்களா?